அன்பு நிறைந்த மாணவர்களை மற்றொரு பாடத்தின் ஊடாக சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். அன்பார்ந்த மாணவர்களே, புத்தளம் சாஹிரா தேசிய கல்லூரியின் இணையவழி கற்றல் கற்பித்தல் ஊடாக இன்று நாம் சித்திரக்கலை பாட தரம் 10 இடம்பெற்றிருக்கின்ற எம்பக்க தேவாலயம் தொடர்பாக எமது கவனத்தை செலுத்தலாம். அன்பார்ந்த மாணவர்களே, எம்பக்க தேவாலயம் தொடர்பாக எமது அறிமுகத்தை பெற்றுக்கொள்வதற்கு முதலில் நாங்கள் இலங்கையுடைய கலை வரலாறு தொடர்பாக ஒரு சுருக்கமான அறிமுகத்தை பெற்றுக்கொள்வது சிறப்பானது. இலங்கையுடைய கலை வரலாறு என்று சொல்லுகின்ற பொழுது அனுராதபுர காலம், பொலனறுவை காலம், கண்டிய காலம், கொழும்பு காலம் என்று வரலாற்று காலங்கள் கட்டமைக்கப்படுகின்றன. அந்த வகையில் கண்டிய காலம் என்பது மத்திய மலைநாட்டை ராசதானியாக கொண்டு ஆட்சி செய்த ஒரு காலம். இங்கே குறுநில மன்னர்களுடைய ஆதிக்கம், பிரதேசம் சார்ந்த பங்களிப்புகளாக அதிகமான கலைப்படைப்புகளை வெளிப்படுத்தின. குறிப்பாக பௌத்த சமயத்தையும் பௌத்த தர்மத்தையும் பாதுகாப்பதன் நோக்கில் பல்வேறுபட்ட கலை அம்சங்கள் பௌத்த கலையோடு தொடர்புபட்டதாக வளர்ச்சி அடைந்து வந்திருக்கின்றன. அந்த வகையில் மத்திய மலைநாட்டு ராசதானி யுகத்தில் கம்பளை காலம் மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு காலம் என்று சொல்லலாம். 14ஆம் நூற்றாண்டின் 3ஆம் விக்ரமபாகு அரசனுடைய ஆட்சிக்குட்பட்ட காலத்திலே எம்பக்க தேவாலயம் இங்கே அமைய பெறுகிறது. அன்பார்ந்த மாணவர்களே, எம்பக்க தேவாலயம் இப்பொழுது அமைந்திருக்கின்ற இடம் கண்டி மாவட்டத்தின் உடுனுவர என்ற பகுதியிலே பேராதனை வீதிக்கு அண்மையில் தவுளுகல என்ற ஒரு கிராமத்தில் அமைந்திருக்கிறது. அந்த இடத்தில் ஒரு மடம் ஒன்று பண்டைய காலத்தில் காணப்பட்டது. இன்றும் அதன் சிதைவுகளை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அம்பலம் என்று சொல்வோம். அதாவது இலங்கையின் பல்வேறு திசைகளிலிருந்து கதிர்காமத்திற்காக யாத்திரிகைகள் செல்லுகின்ற பொழுது இந்த இடத்திலிருந்து செல்பவர்கள் அங்கே சற்று தங்கி இளைப்பாறை செல்வது வழமை. அந்த வகையில் கதிர்காம தெய்வத்திற்கான வழிபடுகின்ற ஒரு பக்தர், ஒரு முறை சரிகின்ற ஒருவர் ஒரு கனவு கண்டதாக சொல்லப்படுகிறது. இந்த இடத்தில் முருகனுக்கான ஒரு ஆலயம் அமைக்கப்படல் வேண்டும் என்று உணர்த்தியதாக அந்த கனவு சொல்லுகிறது. இதன் பிரகாரம் மகாராணியுடைய வேண்டுகோளுக்கிணங்க 3ஆம் விக்ரமபாகு அரசனுடைய ஆணையின் பிரகாரம் இந்த ஆலயம் கட்டுவிக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது. ஆகவே முருக கடவுளுக்காக, கதிர்காம கந்தனுக்காக கட்டிவிக்கப்பட்ட ஒரு தேவாலயமாக இந்த எம்பக்க ஆலயம், அம்பலத்திற்கு அருகாமையில் காணப்படுகின்ற இந்த ஆலயம் கட்டிவிக்கப்பட்டது. இலங்கையுடைய கலை வரலாற்றில் குறிப்பாக மரச்செதுக்களுக்கு மிகவும் பிரபல்யமான ஒரு இடமாக நாங்கள் எம்பக்க தேவாலயத்தை கருதுகின்றோம். அந்த வகையில் அன்பார்ந்த மாணவர்களே, 14ஆம் நூற்றாண்டு காலப்பகுதியில் கண்டிய காலத்தில் மத்திய மலைநாட்டு ராசதானி யுகத்தில் கம்பளை பகுதிக்குட்பட்ட அல்லது கம்பளை ஆட்சிக்குட்பட்ட காலத்தில் தவுளுகல என்ற பிரதேசத்தில் இந்த ஆலயம் அமைய பெற்றுள்ளது. இதை அமைத்த மன்னன் 3ஆம் விக்ரமபாகு என்று நாங்கள் பார்த்திருந்தோம். இங்கே இலங்கையிலே மரச்செதுக்கல் வேலைப்பாட்டுக்கு பிரபல்யமான இடமாக நாங்கள் இவற்றை கருதுகின்றோம். அது மட்டுமல்லாமல் நோக்கமாக இந்த ஆலயம் அமைக்கப்பட்டதன் பிரதான நோக்கமாக முருகப்பெருமானுக்கான ஒரு ஆலயமாகத்தான் இது காணப்படுகிறது. இங்குள்ள அத்துணை கலை வேலைப்பாடுகளையும் சிற்ப செதுக்கல்கள், மரச்செதுக்கல் வேலைப்பாடுகளையும் செய்த பெருமை தெல்மட மூலாச்சாரியர் என்ற சிற்பியையும் அவருடைய சீடர்களையுமே சாரும் என்பதை நாங்கள் நினைவுபடுத்திக் கொள்ள வேண்டும். முதலாவதாக நாங்கள் வாயில் மண்டபம், ஒரு நுழைவாயில் மண்டபத்தை நாங்கள் பார்க்கலாம். இங்கே 10 தூண்கள் காணப்படும். அங்கே செதுக்கல்கள் இடம்பெற்றிருக்கின்றன. அடுத்ததாக நாங்கள் நீள் மண்டபம் என்று அழைக்கப்படுகின்ற திக்கேயர் வாத்திய மண்டபத்தை நாங்கள் பார்க்கின்றோம். இதனை முரசறைவோன் மண்டபம் என்றும் சொல்வார்கள். இங்கேதான் இந்த சிற்ப தலங்கள் அதிகமாக குவிந்திருக்கின்றன. குறிப்பாக எம்பக்க தேவாலயத்துடைய கலையம்சங்களை அதிகமாக இந்த இடத்தில் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. உயரமான அடியில் 4 தூண்கள் அமைக்கப்பட்டு அவற்றுள் மரச்செதுக்கல்கள் இடம்பெற்றிருக்கிறது. இங்கே மரச்செதுக்களின் 4 பக்கங்களிலும் அந்த செதுக்கல் வேலைப்பாடுகள் தெல்மட மூலாச்சாரியார் என்ற கலைஞரால் செதுக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் அதனைத் தொடர்ந்து கருவறை, முருகப்பெருமானுக்கான கற்பக்கிரகம் காணப்படுகிறது. அதை நாங்கள் கற்பக்கிரகம் என்று சொல்லுவோம். அந்த கருவறை
பிரதான தெய்வமாகிய முருகப்பெருமான் அங்கே வீற்றிருக்கின்றார். அதற்கிடையில் பெத்திக்கடை என்று சொல்லப்படுகின்ற துணியால் வரையப்பட்ட ஓவியத்தால் திரையால் அங்கே மறைக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு அருகாமையில் மயிலறை ஒன்றும் சிலைமனை ஒன்றும் காணப்படுகிறது. இந்த மயிலறையில் தனி மரத்தால் செதுக்கப்பட்ட முருகனுடைய வாகனமான மயில் காணப்படுகிறது. அதே போன்று அருகாமையில் காணப்படுகின்ற சிலைமனையில் புத்த பெருமானது சிலை உருவங்கள் காணப்படுகின்றன. இது எம்பக்க தேவாலயத்துடைய கட்டிட அமைப்பை நாங்கள் நோக்குகின்ற பொழுது பார்த்து கொள்ள முடியும். அடுத்ததாக நாங்கள் வாயில் மண்டபத்தை நாங்கள் சிறப்பாக பார்க்கலாம். நுழைவாயில் தேவாலயத்துடைய நுழைவாயில் மண்டபமானது அங்கே படத்தில் காண்பிக்கப்படுவதை போல ஒரு மேடையோடு அங்கே வரவேற்பறை காணப்படுகிறது. இங்கே 10 தூண்கள் காணப்படுகின்றன. ஒவ்வொரு தூண்களிலும் 4 பக்கத்திலும் சதுரமான தூணமைப்பு காணப்படுகிறது. 4 பக்கங்களிலும் 40 செதுக்கல்கள் இங்கே செதுக்கப்பட்டிருப்பதை நாங்கள் அவதானிக்கலாம். அன்பார்ந்த மாணவர்களே, இங்குள்ள செதுக்கல்களை நாங்கள் பார்க்கின்ற பொழுது முக்கியத்துவம் வாய்ந்த கருப்பொருளை கலைஞன் தெரிவு செய்திருக்கின்றார். அதாவது எம்பக்க ஆலயத்தை அழகுபடுத்துவதற்காக கலைஞனால் தெரிவு செய்யப்பட்ட அந்த கருப்பொருளானது மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விடயமாக காணப்படுகிறது. அதாவது கற்பனை விலங்கு உருவங்கள் அதிகமாக செதுக்கப்பட்டிருக்கிறது. கற்பனை விலங்கு உருவங்களை பொறுத்த வரைக்கும், அதாவது இலங்கையுடைய பாரம்பரிய தேசிய கலைஞர்களால் விலங்கு உருவங்களை மேலும் கற்பனை வடிவங்களாக எடுத்து காட்டுவதற்கான முயற்சிகள் அங்கே எடுக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் நாங்கள் தேசிய பாரம்பரிய அலங்காரங்களில் கற்றுக்கொண்ட விலங்கு உருவங்கள், சத்வ வகுதிக்குரிய அந்த விலங்கு உருவங்கள் அங்கே செதுக்கப்பட்டிருக்கின்றன. அது மட்டுமல்லாமல் பூ கொடி இலைகளை தாங்கிய விருட்ச அலங்காரங்கள், தாவர அலங்காரங்களும் அங்கே அலங்காரத்திற்கான செதுக்களில் இணைக்கப்பட்டுள்ளன. அடுத்ததாக நாங்கள் அன்றாட மக்களின் நிகழ்வுகளை வாழ்க்கையை சித்தரிக்கின்ற சிற்பங்களை அலங்கரிப்பதற்கான கருப்பொருளாக கொள்ளப்பட்டிருக்கின்றன. இது தவிர அந்த சிற்ப வேலைப்பாடுகள் சதுர வடிவமான அந்த கரை ஃப்ரேம் என்று சொல்லுகின்ற கரை அலங்காரத்தோடு தான் இணைக்கப்பட்டிருக்கின்றது. அவை உத்பீத் என்று சொல்லப்படுகின்ற தேசிய பாரம்பரிய கேத்திர கணித அலங்காரங்களோடு அது இணைக்கப்பட்டிருக்கிறது. அதை நாங்கள் லீஸ்டர் என்று நாங்கள் சொல்லுவோம். அன்புடன் இந்த மாணவர்களே, அடுத்ததாக நாங்கள் இங்கே இந்த தேவாலயத்தில் காணப்படுகின்ற கலை அம்சங்கள் தொடர்பாக எமது கவனத்தை செலுத்துகின்ற பொழுது, அந்த கட்டடத்தை அலங்கரிப்பதன் பொருட்டு பிரயாணிகள் தங்கி செல்லுகின்ற அம்பலம் அல்லது பக்தர்கள் ஒன்று கூடுகின்ற முருகப்பெருமானுடைய பக்தி நிலையமான அந்த எம்பக்க தேவாலயத்தை மேலும் ரசனை மிக்கதாகவும் ரம்யமிக்க சூழலையாக மாற்றுவதற்காக வேண்டி அந்த கலைஞன் ஒரு சிறந்த கருப்பொருளை கொண்டு அந்த இடத்தை திட்டமிட்டு வடிவமைத்திருக்கின்றான் சிற்பங்களின் ஊடாக. அது மட்டுமல்லாமல் இங்கே காணப்படுகின்ற இன்னும் ஒரு சிறப்பம்சம் தான் அந்த கூரையை இணைக்கின்ற பிணைச்சல் என்று சொல்லுவோம். அதை நாங்கள் மடோல் குருப்பாவை என்று சொல்வோம், நடுமல் பிணைச்சல். இது இலங்கையில் காணப்படுகின்ற ஒரு கட்டிட அமைப்பில் ஒரு வித்தியாசமான ஒரு நுட்ப முறை சார்ந்த ஒரு ரசனைக்குரிய ஒரு பகுதியாக காணப்படுகின்றது. அது மட்டுமல்லாமல் இங்கே ஊடகமாக கலைஞனுக்கு இலகுவாக பெறக்கூடிய அந்த பிரதேசத்தில் இருக்கின்ற ஒரு வளங்களாக காணப்படுகின்ற கம்மாலு, திஹிம்பியா, கினிசப்பு போன்ற மரங்கள், அதாவது வேங்கை, சித்திரை வேம்பு போன்ற மரங்களை இங்கே கையாண்டிருப்பது மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விடயமாக காணப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் இங்கு உள்ள காணப்படுகின்ற அனைத்து சிற்பங்களும் சிறு புடைப்பு நுட்ப முறையில் அல்ப உன்னத்தில் சொல்வார்கள், சிறு புடைப்பு நுட்ப முறையில் அங்கே செதுக்கப்பட்டிருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். இங்குள்ள சிற்பங்கள் உடைய தழுவல்களை பார்க்கின்ற பொழுது, ஸ்டைலிஷ் என்று சொல்லுவோம், பாணியை பார்க்கின்ற பொழுது தென்னிந்தியாவுடைய நாயக்க சிற்ப முறைகளை தழுவியதாக இங்குள்ள சிற்பங்களுடைய அமைப்பு முறை காணப்படுவதை நாங்கள் சுட்டிக்காட்ட முடியும். அன்பார்ந்த மாணவர்கள், நாங்கள் இப்பொழுது ஒரு எம்பக்க தேவாலயத்துடைய தோற்றத்தை பார்க்கின்றோம். நான் ஏற்கனவே சொன்னது போன்று நுழைவாயில் மண்டபத்திற்கு அருகாமையில் ஒரு முற்ற வெளி காணப்படுகிறது. அங்கே நீள் மண்டபம் காணப்படுகிறது. அந்த நீள் மண்டபத்துடைய தோற்றத்தை நீங்கள் பார்க்கிறீர்கள். அதுக்கு அருகே காணப்படுகின்ற அந்த மயிலறை மற்றும் சிலைமனை வீடுகளை நாங்கள் கண்டு கொள்ள முடியும். அன்பார்ந்த மாணவர்கள், இப்பொழுது நாங்கள் முரசறைவோன் அல்லது வாத்திய மண்டபம் என்று சொல்லுகின்ற திக்கேய என்ற பகுதி மிகவும் பிரதானமான ஒரு விடயம். 4 அடி உயரமான நிலத்திலிருந்து உயரமான மேடையின் இந்த அலங்காரம் மிக்க பகுதி காணப்படுகிறது. இங்கே நீங்கள் திரையில் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது 2 வரிகளை கொண்ட தூண்
வரிசைகள் இங்கே 4 வரிசைகள் காணப்படுகின்றன. 2 சோடிகளாக 4 வரிசைகள் காணப்படுகின்றன. முழுக்க முழுக்க மரச்செதுக்களே இங்கே காணப்படுகிறது. இங்கே நாங்கள் ஒவ்வொரு சதுர பகுதியிலும் அங்கே சிற்பங்கள் செதுக்கப்பட்டிருக்கின்றன. மொத்தமாக 128 சிற்பங்கள் 4 பக்கங்களிலும் 32 தூண்களில் செதுக்கப்பட்டிருப்பது மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விடயமாக காணப்படுகிறது. அன்புடைய மாணவர்கள், நான் ஏற்கனவே கூறியது போன்று பெத்திக்கடை என்றால் துணியில் ஓவியம் வரைவதை நாங்கள் குறிப்பிடுவோம். அதாவது நீள்மண்டபத்துக்கும் கருவறைக்கும் செல்வதற்கு இடையில் இங்கே துணியால் வரையப்பட்ட முருக பெருமானுடைய அவதாரம் இங்கே ஓவியமாக துணியில் வரையப்பட்டிருப்பது மிக முக்கியத்துவமான ஒரு விடயமாக நாங்கள் கருத முடியும். அன்பார்ந்த மாணவர்களே, இங்கே மடோல் குரு பாவை என்று அழைக்கப்படுகின்ற அந்த பிணைச்சல், நடுமல் பிணைச்சல் இலங்கையுடைய கலை வரலாற்றின் ஒரு கலைத்துவம் வாய்ந்த ஒரு விடயமாக வரலாற்று ஆய்வாளர்கள் சொல்லுவார்கள். அந்த வகையில் பாருங்கள், இங்கே கூரையில் காணப்படுகின்ற இந்த கலை அம்சம் மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விடயமாக நாங்கள் இதை பார்க்கின்றோம். இது இலங்கையுடைய கட்டிடக் கலைஞரின் கைவண்ணத்தை எடுத்து காட்டுவதாக சில தொல்லியல் ஆய்வாளர்கள் கூறி நிற்பார்கள். இந்த பிணைச்சல் மடோல் குருபாவை என்று அழைக்கப்படுகிறது. அன்பார்ந்த மாணவர்களை, நீங்கள் ஒரு பரீட்சை தேவைக்காக ஒரு விடயத்தை நீங்கள் சிறுகுறிப்படுத்துகின்ற பொழுது மடோல் குருபாவை என்றால் என்ன என்று அங்கே கேட்கப்படுகின்ற பொழுது எம்பக்க தேவாலயத்துடைய கூரை அமைப்பு 26 கம்பங்கள் பொருத்தப்பட்ட ஒரு நடு ஆணியில் பொருத்தப்பட்டிருப்பதை அந்த சைக்கிளுடைய பாதி சில் வடிவம் அங்கே பிரதிபலிக்கிறது. அவற்றைத்தான் நாங்கள் அவ்வாறு அழைப்போம் என்று நீங்கள் குறிப்பிட முடியும். அன்பார்ந்த மாணவர்களே, அடுத்து காணப்படுகின்ற மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விடயம் போதிகை, பேக்கடை என்று நாங்கள் சிங்களத்தில் அழைப்பார்கள். இந்த போதிகை அமைப்பு கூட மிகவும் அலங்காரம் நிறைந்த ஒரு பகுதியாக கலைஞரால் திட்டமிடப்பட்டிருக்கிறது. எம்பக்க ஆலயத்தை பொறுத்த வரைக்கும் எந்த பகுதியும் நாங்கள் விரயம் என்று சொல்லிவிட முடியாது. அந்த அளவுக்கு கலைஞர் மிகவும் நுட்பமான முறையில் அவற்றை செதுக்கியிருப்பது அந்த கலைஞர் கலையின் மீது கொண்ட ஈடுபாட்டையும் அவனுடைய திறமையும் எடுத்து காட்டுவதாக காணப்படுகிறது. இங்கே சதுரப்பூ என்று சொல்லுகின்ற வினர மலரால் அந்த பகுதி அலங்கரிக்கப்பட்டிருக்கிறது. இது ஒரு பாரம்பரிய கட்டிட அமைப்புக்கு உதாரணமாக நாங்கள் சொல்ல முடியும். இது கூட அற்புதமாக செதுக்கப்பட்டிருக்கின்ற முறை அங்கே சொல்லப்படுகிறது. அந்த வகையில் இப்பொழுது திரையில் தோன்றுகின்ற அந்த செதுக்கல் அங்கே காணப்படுகின்ற பாரம்பரிய கண்டிய மக்களுடைய வரலாற்று நிகழ்வுகளை, கிராமி நிகழ்வுகளை நினைவுபடுத்துவதாக காணப்படுகிறது. அந்த வகையிலே இந்த சிற்பமானது நடனமாது, நடன பெண் என்ற ஒரு தலைப்பிடப்பட்ட ஒரு சிற்பம். அன்பார்ந்த மாணவர்கள், நாங்கள் பரீட்சை தேவைக்காக இவற்றை படிக்கின்ற பொழுது 5-6 தலைப்புகளில் நாங்கள் அவற்றை ஆய்வு செய்து வைத்துக் கொள்வது மிகவும் பொருத்தமாக இருக்கும். குறிப்பாக இதன் தலைப்பு அல்லது இந்த சிற்பத்தை நாங்கள் இனம் காணுவதற்கு தெரிந்திருக்க வேண்டும். இந்த சிற்பத்தை பொறுத்த வரைக்கும் நடனமாது என்ற சிற்பமாக இனம் காணப்படுகிறது என்று முழுமையான வாக்கியத்தை நீங்கள் விடையளிக்க வேண்டும். கலைஞனை பொறுத்த வரைக்கும் இந்த சிற்பத்தை உருவாக்கிய படைப்பாளி தெல்மட மூலாச்சாரியாரும் அவருடைய சீடர்கள். ஆகவே தெல்மட மூலாச்சாரியர் என்பது இந்த சிற்பத்துடைய கலைஞராக காணப்படுகின்றார். இடமாக எம்பக்க தேவாலயம். இந்த சிற்பம் எங்கே காணப்படுகிறது? எம்பக்க தேவாலயம். காலமாக 14ஆம் நூற்றாண்டு கண்டிய காலம் என்றார்கள், கம்பளி காலம் என்று நாங்கள் சொல்ல முடியும். ஊடகமாக கமாலு, பிஹிம்பியா, கினிசப்பு போன்ற மரப்பலகை தான் இங்கே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. மரபாக நான் ஏற்கனவே சொல்லியிருக்கின்றேன். தென்னிந்திய நாயக்க சிற்ப முறையை தழுவி இங்கே செதுக்கப்பட்டிருக்கிறது. நுட்ப முறையாக நாங்கள் சிறு புடைப்பு அல்லது சிறுதாள் புடைப்பு என்று நாங்கள் இவற்றை சொல்ல முடியும். அன்பார்ந்த மாணவர்களை பாருங்கள், இங்கே அந்த சதுரமான சட்டகத்துக்குள் கல்பீந்து, அரும்புவ போன்ற தேசிய உத்பிக் அலங்காரங்கள் செதுக்கப்பட்டு அவற்றுக்கு உள்ள ரேகைகளுக்கு முக்கியத்துவம் தரப்பட்டு அங்கே ஒரு நளினத்தை, ஒரு அசைவை, ஒரு சலனத்தை அந்த சிற்பங்கள் காட்டுவதாக இருக்கிறது. உண்மையிலே அந்த நடனம் ஆடுகின்ற பொழுது ஆடை கூட, அதாவது கண்டிய உடரட்டை என்று சொல்லுவோம், கண்டிய நடன அமைப்பில் மேல்நாட்டு கண்டிய நடனத்தின் இந்த ஸ்டெப்ஸ், அந்த பாத லட்சணங்கள் அழகாக காட்டப்பட்டிருக்கிறது. ஆடை அமைப்புகளுடைய இறைகள் கூட அந்த மிகவும் அற்புதமாக வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அந்த நடன மங்கையுடைய ஒப்படை அடிகலன்கள் கூட முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விடயமாக கருதப்படுகிறது. இங்கே தேவையான ஒரு சிற்ப அமைப்பை வைத்துக்கொண்டு தேவையற்ற பகுதிகளை வெட்டி எடுத்தது போன்ற ஒரு அமைப்பாக இங்கே நாங்கள் இந்த சிற்பத்தை பார்க்கின்றோம்.
அன்பு நிறைந்த மாணவர்கள், அடுத்ததாக நாங்கள் கற்பனை அலங்காரங்களுள் இருதலை பட்சி பேருண்ட பக்ஷி என்று சொல்லுவோம். இந்த பேருண்ட பக்ஷி என்ற இருதலை பட்சியில் 2 தலைகளுடைய ஒரு பறவை காணப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் அங்கே அன்ன உருவம் காணப்படுகிறது. இவை கூட இதே கலை அம்சத்தை பேணி அமைக்கப்பட்ட ஒரு படைப்பாக காணப்படுகிறது. அடுத்ததாக நாங்கள் அன்னச்சோடி அல்லது அன்னப்பிணையல் என்று சொல்லுவோம். ஹம்ச பூட்டு என்று சொல்வார்கள். இது சிங்கம் என்று சொல்லுவோம். அதே போன்று சதுரப்பூ நாங்கள் ஏற்கனவே பார்த்திருந்தோம். பினர மலர் செதுக்கப்பட்டிருக்கிறது. இவையெல்லாம் லாவண்யங்கள் நிறைந்ததாக ரேகைகளுக்கு முக்கியத்துவம் தரப்பட்டு செதுக்கப்பட்டிருப்பது மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு சிறப்பம்சமாக நாங்கள் சொல்லுகின்றோம். அது மட்டுமல்லாமல் தூணில் காணப்படுகின்ற தூண்களை ஏந்தி காணப்படுகின்ற கை மரம் என்று சொல்லும் அதை கூட தொடர் லியவல கொடி அலங்காரங்களுடன் மிக அற்புதமான முறையில் செதுக்கப்பட்டிருப்பது முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விடயமாக நாங்கள் சொல்ல முடியும். அன்பார்ந்த மாணவர்களே, நான் ஏற்கனவே சொன்ன நடன மாது அமைப்பு பல்வேறு அமைப்பில் இங்கே காணப்படுகிறது. பல்வேறு நடன மாது உருவங்கள் அங்கே செதுக்கப்பட்டிருக்கின்றன. அவற்றை நீங்கள் கண்டு கொள்ள முடியும். அடுத்து நாங்கள் பார்க்கின்ற சிற்பம் குதிரை வீரன் என்று தலைப்பிடப்பட்டது. ஆகவே இந்த குதிரையுடைய லட்சணங்கள், குதிரையுடைய அசைவு, கால்களை முன்னே எடுத்து வைக்கின்ற ஒரு தன்மை காணப்படுகிறது. வீரனாக அவற்றில் ஒய்யாரமாக கம்பீரமாக வைச்சிருக்கின்ற வீரன் அங்கே காணப்படுகின்றார். கண்டி காலத்தில் வீரர்களுடைய நிலை இவ்வாறு இருந்திருக்கலாம் என்ற ஒரு நிலைப்பாட்டில் இந்த சிற்பம் எங்களுக்கு எடுத்து காட்டுகிறது. அடுத்ததாக நாங்கள் கண்டிய மக்களுடைய வாழ்வியலோடு கலை கலாசார பண்பாட்டுகளோடு பின்னி பிணைந்த மற்றும் ஒரு சிறப்பான ஒரு பொழுதுபோக்கு அம்சம் இங்கே மல்யுத்த வீரம் காட்டப்பட்டிருக்கிறது. மல்யுத்த வீரர்கள் என்று தலைப்பிடப்பட்ட இந்த சிற்பமும் நாங்கள் ஏற்கனவே சொன்ன அந்த எப்பக்க தேவாலயத்தில் காணப்படுகிறது. இங்கே யுத்தர்கள் மும்முரமாக ஒருவரை ஒருவர் தாக்கி அங்கே வீர விளையாட்டில் ஈடுபடுகின்ற விடயம் அற்புதமாக சித்தரிக்கப்பட்டிருக்கிறது. அவருடைய ஆடைகள் கூட லாவண்யம் நிறைந்ததாக, சந்தம் நிறைந்ததாக அங்கே ஒழுங்குடன் ரேகைக்கு முக்கியத்துவம் கொடுத்து அங்கே செதுக்கப்பட்டிருப்பது முக்கியத்துவமான ஒரு விடயமாக நாங்கள் கருதுகின்றோம். அடுத்தது ரபான் அடிப்போம் என்ற ஒரு தலைப்பிடப்பட்ட மற்றும் ஒரு சிற்பத்தை நாங்கள் இங்கே பார்க்கின்றோம். அடுத்ததாக போர் வீரன், அங்கே போர் வாளுடனும் அங்கே வீர கேடயத்துடனும் அங்கே போருக்கு செல்வதற்கு ஆயத்தமாக இருக்கின்ற போர் வீரன் என்று தலைப்பிடப்பட்ட சிற்பமாக நாங்கள் இதை பார்க்கின்றோம். அன்பார்ந்த மாணவர்கள், இப்பொழுது நாங்கள் மற்றும் ஒரு படைப்பை பார்க்கலாம். பாலூட்டும் தாய். இந்த சிற்பத்துடைய தலைப்பு பாலூட்டும் தாய். கலைஞன் தெல்வட மூலாச்சாரியார். இடம் காணப்படுகின்ற இடம் எப்பக்க தேவாலயம். காலம் 14ஆம் நூற்றாண்டு கம்பளி காலமாக காணப்படுகிறது. ஊடகம் கமாலு பிஹிம்பியா கினிசப்பு போன்ற மரமாக காணப்படுகிறது. மரபை பொறுத்த வரைக்கும் இது தென்னிந்திய நாயக்க சிற்ப முறையை தழுவி செதுக்கப்பட்டிருக்கிறது. நுட்ப முறையை பொறுத்த வரைக்கும் சிறு புடைப்பு நுட்ப முறையாக நாங்கள் இதை கருதலாம். இவ்வாறு அனைத்து சிற்பங்களுக்கும் நீங்கள் விடைகளை தேடுகின்ற பொழுது பரீட்சை தேவைக்காக நாங்கள் எவ்வாறு விடையளிக்கலாம் என்ற ஒரு விடயத்தை நீங்கள் கண்டுகொள்ள முடியும். அடுத்தது பாருங்கள் மாணவர்களே, குதிரை வீரன் நாங்கள் ஏற்கனவே பார்த்திருந்தோம். தலைப்பை பொறுத்த வரைக்கும் குதிரை வீரன், கலைஞன், இடம், காலம், ஊடகம், மரபு, நுட்பமுறை என்பவற்றை நீங்கள் தேடி பார்த்து எழுதிக் கொள்வது பொருத்தமாக இருக்கும் என்று நினைக்கின்றேன். அதே போன்று இந்த சிற்பத்துக்கும் நீங்கள் செய்யலாம். இது மற்றும் ஒரு கற்பனையில் உருவாக்கப்பட்டது கிந்துரி. இங்கே பாருங்கள், இந்த சிற்பத்தின் இடைப்பகுதி, இடுப்பு பகுதிக்கு மேலால் ஒரு பெண்ணுடைய உடல் கட்டழகையும் இடுப்பு பகுதிக்கு கீழால் ஒரு அன்னப்பறவை உடைய உடல் தோற்றத்தையும் கொண்டு கற்பனையில் உருவாக்கப்பட்ட ஒரு அலங்காரமாக நாங்கள் கிந்துரி என்ற படைப்பை சொல்ல முடியும். அதே போன்று இங்கே காணப்படுகின்ற மற்றும் ஒரு சிறப்பான ஒரு கலைப்படைப்பு நாரி லதாவ. அதாவது இங்கே இலை கொடி பூக்களை இணைத்து ஒரு பெண்ணை கற்பனை உருவத்தில் உருவாக்கப்பட்ட ஒரு கற்பனை அலங்காரம் நாரி லதாவ என்று சொல்வார்கள். ஒரு பெண்ணுடைய முகம் மற்றும் உடல் பகுதி, கைகள் காணப்படுகின்றது. அந்த கைகளில் இருந்தும் கால்கள் இடைப்பகுதிக்கு கீழால் இலை கொடி பூக்களால் பின்னி பிணைந்த அலங்காரம் உருவாக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று மாணவர்களை மல்யுத்த வீரன் என்ற சிற்பத்துக்கும் நீங்கள் இவ்வாறு விடைகளை தேடி பார்க்க முடியும். ஸ்வஸ்திகா மலர் என்ற ஒரு கற்பனை தேசிய அலங்காரம். அன்னப்பிணையல் அல்லது ஹம்ச பூட்டுவ என்ற அலங்காரத்தை நாங்கள் திரையில் பார்க்கின்றோம்.
இங்கே காணப்படுகின்ற மற்றொரு கற்பனை அலங்காரத்திற்கு எடுத்துக்காட்டு மகர குஞ்சரம். மகரம் என்றால் சிங்கம், குஞ்சரம் என்றால் யானை. ஒரு யானையும் சிங்கமும் இணைந்த, தலையால் இணைந்த ஒரு அலங்காரம் இங்கே காணப்படுகின்ற ஒரு தனித்துவம் வாய்ந்த ஒரு அலங்காரமாக நாங்கள் பார்க்கின்றோம். இதே போல ரிஷப குஞ்சரமும் இங்கே காணப்படுகிறது. ரிஷபம் என்றால் எருது, குஞ்சரம் என்றால் யானை. அன்பார்ந்த மாணவர்கள், நாங்கள் சில வினாக்களை நாங்கள் எங்கள் மத்தியில் கேட்டு பார்க்கலாம். குறிப்பாக அந்த படங்களை, அங்கே காணப்படுகின்ற சிற்பங்களை வைத்துக்கொண்டு 5-6 விடயங்களை தேடி பார்க்க முடியும். அதன் தலைப்பு, அதன் கலைஞன், காணப்படுகின்ற இடம், கலை மரபு, நுட்ப முறைகளை நாங்கள் தேடி பார்க்கலாம். அது தவிர இன்னும் எம்பக்க தேவாலயத்தில் காணப்படுகின்ற சிற்ப அமைப்புகளை பார்க்கலாம். அவற்றின் காணப்படுகின்ற கலை நயங்கள் தொடர்பாக நாங்கள் விமர்சித்து பார்க்கலாம். நல்லது மாணவர்களை, மற்றும் ஒரு பாடத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகின்றோம். நன்றி.